எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே தொடர்ச்சியாக ரைஸ் ஆகிட்டு இருக்க நிஃப்டி இன்னைக்கு ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. 25,129ங்கிற ஒரு புதிய உச்சத்தை வந்து டச் பண்ணியிருக்கு. பட் இதனுடைய கன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு பாக்ஸ் டைப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் 25,100க்கு மேலே ஒரு டே கேண்டலாவது க்ளோஸ் ஆகணும். முக்கியமாக இந்த ரேலி என்ன எக்ஸ்பெக்டேஷனில் நடக்குது அப்படின்னா, யூஎஸ் உடைய ஃபெடரல் ரிசர்வ் வந்து நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் உள்ள அனாலிஸ்ட் எல்லாமே இருக்குது. அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் இந்தியாவில் வந்து ஃபார்மா செக்டாரும் சரி அண்ட் ஐடி செக்டாரும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 25,100 அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க் லெவலுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து நடக்கணும். இப்போ தான் இந்த பாக்ஸ் டைப் ஆஃப், ஏன்னா இதில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இந்த 25,100 25,080 இந்த ஜோனை டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகுது. அகெயின் இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே ரைஸ் ஆகி 25,050 25,100 இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆகும்போது திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, இதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மேலே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பிஃபோராகவே நியூஸ் தெரிஞ்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் நடக்கும். அனதர் செட் ஆஃப் ரேலி வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ரைட் நோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் டாப் ஜோனில் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் டோஜி மாதிரி கிரியேட் ஆகிருக்கா. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ஒரு டோஜி மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து நடக்கலாம். அதே போல் நீங்கள் ஹவலிலையோ இல்லை 30 மினிட்ஸ்லேயோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை கவனிங்க. டாப்பில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதே நேரம் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நிற்குதா. அப்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 25,000க்கு பிலோவில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஃபார்ம் ஆகலாம். இங்கே டே டைம் ஃப்ரேமில் டபுள் டாப் ஜோன் இருக்குது. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப் சைடில் நிற்குது. அப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த டபுள் டாப் வந்து வேலை செய்யும். ஓகே, அப்படி டவுன் ஆச்சு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,875 வரைக்கும் கூட இந்த ஃபால் வந்து நடக்கும். இன்கேஸ் இதில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த கரெக்ஷன் வந்து 24,860 ஆர் 875 வரைக்கும் டவுன் ஆகிடும். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது இதை கவனிச்சு பாருங்க. அதே போல் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கு இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கவனிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ண முன்னே அப்சைட் ரைஸ் ஆகுதா, இங்கே அப்சைட் ரைஸ் ஆகுதா, இல்லை பாருங்கள் அப்சைட் ரைஸ் ஆகுதா. இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி இந்த ட்ரெண்டை டச் பண்ணோடனே அப்சைட் ரைஸ் ஆகுது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குதா. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டாக ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது 50,750 வரைக்குமே இந்த கரெக்ஷன் வந்து அகெயின் அப்சைட் ரைஸ் ஆகலாம். டே டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் பிரைவேட் லிமிடெட் செக்டாரும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் லைக் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாரும் இண்டெக்ஸும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ ஓவராலாக டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இன்ட்ராடேல வந்து கேப் அப் ஆச்சு, இந்த ட்ரெண்டுக்கு மேலே கேப் அப் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், மார்க்கெட் வந்து ஸ்டில் இந்த அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஒன்ஸ் இது பிரேக் அவுட், இந்த டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ஷன் வந்துட்டு கூட
திரும்பவும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இதை நோட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கலை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 4th டைரக்ட் கிளாஸ் செப்டம்பர் 4th இருக்குது. அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 8th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற எல்லா செக்டாருமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐடி செக்டார், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மா செக்டாரில் வந்து சன் ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மா செக்டர், சிப்லா இந்த மாதிரி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுலையுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா தொடர்ச்சியாக வந்து அப்சைடில் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்லக் அப்படிங்கிற ஒரு ஷேர் லாஸ்ட்டு 2 days வந்து இந்த ஷேரில் வந்து ஹைலி மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஷார்ப்பாக அப்சைடில் ரெக்கவர் ஆகுது. கிட்டத்தட்ட ஜூலை 24 ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்தது. வெறும் 2 days ஒரு ஷார்ப்பான ரேலி. இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு குட் நியூஸ், ஏதாவது ஒரு குட் டீலாக இருக்கும். தேர்டு வந்து மெடிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷேரு. இதுவுமே ஒரு ஷார்ப்பான ஒரு ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days அப்சைடு வந்து கேப் அப் அண்ட் ரேலி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 3 ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி அண்ட் ஃபார்மா செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சார்ட்டை வந்து கவனிச்சு பாருங்கள். கம்ப்ளீட்டாக கீழே ஃபால் ஆகுது, கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகுது பாருங்கள். மோர் தென் 100% வந்து இந்த இது நடக்குது. இந்த ஃபால்க்கு மோர் தென் 100% ரைஸ் ஆகுதா, இந்த ரைஸுக்கு மோர் தென் 100% ஃபால் ஆகுதா. ஸோ இந்த வேலை தான் மார்க்கெட் வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் 50%லே கீழே ஃபால் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல ரைஸ் ஆகிருப்பாங்க, இங்கே பவுன்ஸ் ஆகி இங்கே ரைஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இன்கேஸ் மேலே இந்த வேவ் வந்து ஃபார்மேஷன் அப்சைடு ரைஸ் ஆச்சு அப்படின்னா 6385 இந்த இம்பல்ஸாக இருக்கும். இந்த ஆக்ஷன் வேவுக்கான ரியாக்ஷன் வந்து 6385. இந்த ஜோனுக்குள்ளே தான் 6385க்கும் 6225க்கும் இன்பிட்வீனில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆக போகுது. 6225 வந்து 220-225 ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 30 minutesல க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக வந்து நடக்கும். அப்படியே மார்க்கெட் கீழே பாலானால நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்து 145 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கூட இது வந்து லெவல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒவ்வொரு லெவலுமே போஸ்ட் பண்ணுது. 6225 நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 6125. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அப்டேஷன் வந்து டைம் டு டைம் வந்து இந்த சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எந்த ஒரு பெய்டு டிப்ஸோ இல்லை மந்த்லி இவ்வளோ கொடுங்க அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.